வணக்கம். இன்றைக்கி மட்டன் வறுவல் மிக குறைவான நேரத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வேக வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கல்லுப்பு தேவையான அளவு, காஞ்ச மிளகாய் 6 எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை பாதி. இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானோன்னா இப்போ எண்ணெயை ஊற்றிக்குவோம். கடலை எண்ணெய் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ தான் எடுத்துருக்கோம், அதனால் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தாளிக்க வேண்டிய பொருளை போட்டுக்குவோம். மட்டன்கிறனால மிளகும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம காஞ்ச மிளகாயும் இது கூட சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகாயை 2ஆக பிச்சுட்டு போடலாம். இதோட காரம் ஜாஸ்தி, கலரும் ஓவராக இருக்குது, அதனால தான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை, ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி அப்படி வச்சுருக்கேன். முழுசாக கூட போடலாம். அப்படியே சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அப்படியும் போடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கிட்டு வருது. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்குவோம். மட்டனை கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். இப்போ நம்ம கறியை நல்லா வதக்கி விடுவோம். இது வதங்கின பிறகு பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறேன். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். இதெல்லாம் இந்த மசாலா இதெல்லாம் ஒன்றா கலந்து வரணும். இதோட பச்சை வாசனை போனோன்னே நம்ம கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ கறி வெந்துட்டுருக்கு. இப்போ கல் உப்பு தேவையான அளவு போடுவோம். கொஞ்சம் போல் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறேன். மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி இப்போ கலந்து விடுறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ இந்த பொடியெல்லாம் வற்றிட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். கறி வேக வச்சுருந்தோன்னா சீக்கிரமே இது பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், இந்த பொடி கொஞ்சம் போல் இதை சேர்த்துட்டு உடனே வதக்கி எடுத்துடலாம். எதுவும் அரைக்க தேவையே இல்லை. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ அது இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சுவையான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.